நாள்ல இருந்து 30 வருஷமா உனக்கு தட்டெடுத்து பூஜை பண்ணனே. அதுக்கு இதான் பலனா? என்ன ஓட்டாண்டியாக்கி தெருவா அலைய விடுறியே, இது உனக்கு நல்லா இருக்கா? இதே கோயில்ல எத்தனை பக்தர்கள் என் கையால விபூதி வாங்கிட்டு போறாங்கன்னு. அதுல பாதிக்கு பாதி பேர் வட்டிக்கடை வச்சு வியாபாரம் பண்றவங்க, கள்ளக்கடத்தல் பண்றவங்க, கள்ள நோட்டே அச்சடிக்கிறவங்க. ஆனா ஒரு தப்புமே பண்ணாதவங்க மாதிரி அவங்க எல்லாம் ஓஹோன்னு இருக்காங்களே. அவங்க சம்சாரத்தை எல்லாத்தையும் வயத்தாலேயே இழைச்சிருக்காங்களே. ஆண்டவரே, தவறான பாதையில சம்பாதிக்கிற இவங்க எல்லாத்தையும் சீரும் சிறப்புமா வச்சுட்டு உண்மையான பக்தர்களாகி எங்களை ஏன் சாமி இப்படி தரித்திரத்தை வச்சிருக்கிற? இது நியாயம்? அவங்க போற தப்பான வழிதான் சரியா, இல்ல நாங்க போற பக்தி வழிதான் சரியா? ஒண்ணுமே புரியலையே சாமி. மரம் வச்சவ தண்ணி ஊத்துவான்னு சொல்லுவாங்களே, இப்படி ஒரு மத்தியை வச்சுட்டு தண்ணி ஊத்தா வர வழியே சாமி, இது நியாயமா? பதில் சொல்லணுமே. தபால் பூசாரி, கோயிலுங்கிறது வந்து சொத்து கேட்டு சுகம் கேட்டு அழுவதுக்காக ஏற்பட்ட இடம் இல்லையா? பின்ன கோயிலுங்கிறது எடுக்குங்க. சொல்றேன் கேளு. இந்த கெட்டு போன உலகத்துல ஊருக்கு ஊர் ஒரு கோயிலை கட்டி அங்கங்க 40 சதுர அடியை கெடாம வச்சிருந்து இந்த கெட்டு போன கும்பல் எல்லாம் அங்க வந்து நின்னு நாம ஏன் கெட்டோம், அடுத்தவனை ஏன் கெடுத்தோம், இனிமே கெடாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சிந்திக்கிறதுக்கு தாயா விட்டு வச்சாங்க.